வணக்கம். இன்றைக்கு நாங்கள் சின்ன பிள்ளைகளுக்காக பருப்பு கறி சமைக்க போகிறோம். உருளைக்கிழங்கு போட்டு தேவையான பொருட்கள்: உருளைக்கிழங்கு சிறிதளவு, பருப்பு கழுவி வச்சிருக்கிறோம் சிறிதளவு, மஞ்சள் தூள், மிளகு சிறிதளவு போடுறோம், என்னென்னா அவங்களுக்கு உரைக்கும், சிறிதளவு போடுறோம். உள்ளி கட்டாயம் போடணும் பருப்பு கறிக்கு. பருப்பு வாயு வேண்டபடியாக உள்ளி கட்டாயம் போடணும். கருவேப்பிலை சின்ன சின்ன துண்டா வெட்டினது, வெங்காயம் சிறிதளவு, தக்காளி பழம் சின்ன சின்ன துண்டா வெட்டின ஒரு கப். நாங்கள் இப்போ முதலாவது உருளைக்கிழங்க அவிப்போம். பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டோம். குயிக்காக சமைக்கிறதுக்காக சுடு தண்ணி விடுறோம். அதோட சிறிதளவு மஞ்சளை சேர்த்து விடுறோம். மூடி அவிய விடுவோம். ஆரம்பத்திலே மிளகு போட்டோம்னு சொன்னா குழந்தைகளுக்கு உரைக்காது. அந்த மிளகுட ஃப்ளேவர் இருக்கும், ஆனால் கூடுதலாக உரைக்காது. ஸோ நாங்கள் மிளகை போட்டுக்கொள்வோம். வழியாக மூடி அவித்து கொள்வோம். உருளைக்கிழங்குகள் அவிக்கிற நேரத்தில் நாங்கள் வெங்காயத்தை தாளித்து எடுப்போம். சிறிதளவு எண்ணெய், கடுகு போட்டுக்கொள்வோம். சிறிதளவு வெங்காயம், நல்லா தாளித்து கொள்வோம். வெங்காயம் நல்லா பொன்னிறமா வறுபட்டுச்சு. நாங்கள் இப்போ கருவேப்பிலையை போட்டுக்கொள்வோம். குழந்தைகளுக்காக சின்ன சின்ன துண்டா வெட்டி வைக்கிறோம். உருளைக்கிழங்கு நல்லா அவிஞ்சிட்டு நாங்கள் பருப்பை போடுவோம். உள்ளியையும் போட்டுக்கொள்வோம். இதோடு நாங்கள் இந்த தக்காளியையும் சேர்த்துட்டோம். ஒரு கிண்டி விடுவோம். பருப்பு நல்லா அவிஞ்சிட்டு நாங்கள் பசுப்பால் அல்லது தேங்காய் பால் விடுவோம். இதுக்குள்ள நாங்கள் தாளிச்ச வெங்காயத்தையும் கறிவேப்பிலையும் போட்டுக்கொள்வோம். பருப்பு கறி நல்ல பதத்துக்கு வந்துட்டு உப்பு புளி பார்ப்போம். கொஞ்சம் உப்பு சேர்ப்போம்.
குழந்தைகளுக்காக தயார் பண்ணின பருப்பு கறி சோறு தயார். நீங்களும் வீட்டில் சமைச்சு பாருங்க. குழந்தைகளுக்கு இது ஒரு பிடித்த சாப்பாடு. தேவைன்னா கொஞ்சம் நெய் சேர்த்துக்கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.